ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம கிராணி 3ல் கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஈஸி மோடில் நம்ம கிராணியை வெளுத்து கட்ட போகிறோம் இன்றைக்கி. ஸோ உள்ளே போகலாம். கிராணி 2ல் என்ன எவ்வளோ போட்டு தள்ளியிருப்பேன், இது உனக்கு இருக்குது. சரி, எவ்வளோ பெரிய வீடுப்பா இது. கிழவனோட வீடா, இது கிழவியோட வீடா? கேமரா எங்க கிராண்ட்பா பார்க்குறான் நம்மளை. ஓகே, இல்லை போடா. பார்த்துட்டல நீ இருடா உனக்கு இருக்கு. சரி, கேட்டு மூடிடுச்சு. கண்டுபிடிச்சிட்டேன்டா, கிளவன் தாண்டா அது. ஓகே, கிராண்ட்பா கேட்டை மூட்டான். இந்த தண்ணிக்குள்ளே முதல்ல இருக்குங்க, அம்பாசிடர் இருக்காரு. ஓகே, இதையும் மூடிட்டான். எவ்வளோ பழைய காரு, ஏன்னா எடுப்பாங்களா இல்லையான்னு கூட தெரில. ஓகே தம்பி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்குறியா? சவுடு போட்டாங்க நம்மளை. ஏன்டா, ஏன் நான் என்னடா உங்களுக்கு பண்ணேன்? டே 1. ஓகே, ஸோ இது கேட் எஸ்கேப் டுட்டோரியல். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே கீழே லாக் பிக்குன்னு ஒன்று இருக்கும். இதை எடுத்துட்டு இங்கே ஆட்டு 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 நாட்டினா இவன் திறப்பான். இதை சீக்கிரமாக தரடா. திறந்துட்டானா? நம்ம இப்போ வந்துட்டு கீழே போகணும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரோபா மண்டையாக இருப்பான். வந்து கிளவியை கூப்பிடுவான். அதே மாதிரி இந்த சவுண்டு இதுவும் கிராணியை கூப்பிடும். இங்கே பழக இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கிராணி வருவா. நம்ம வந்துட்டு சீக்கிரமாக இங்கே வந்துடணும். இந்த வழியாக வந்துட்டு இதை தள்ளி விட்டு கட்டி பார்க்கணும். இப்படி அப்போ தான் கிராணி வரலாம் இல்லையான்னு தெரியும். சீக்கிரமாக வா கிராணி, சீக்கிரம். என்னங்க இவ்வளோ பொறுமையாக வரா? இது ஈஸி மோட்னால கொஞ்சம் பொறுமையாக தான் வருவா. அதுவும் வரும்போது ஒரு பிஜிஎம் தருவாங்கப்பா, பயமாக இருக்கும் அது. சீக்கிரமாக வந்துட்டா, அந்த சவுண்டு தான். ஓகே, இப்போ கிராணி வந்துட்டு இங்கே வந்துட்டு நிற்பாளா? நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வழியாக வந்துடணும். வந்துட்டு இந்த டோரில் திருப்பி ஒரு சவுண்டு வரணும். இப்போ இந்த மணி சவுண்டுக்கு கிராணி அங்கே போயிடுவா. அதனால் நம்ம வந்துட்டு இங்கே இப்படி வந்துடணும். ஓகேவா? கிளை கத்துறா. எங்கள் இடத்துல எங்கே பண்ணுறோம் வந்து கரெக்ட் கிராணி வருவா. ஓகே, போகலாம். இன்னும் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ கிச்சனில் தான் மெயினாக வெப்பன்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் நான் தேடுறேன். இந்த ட்ராலெல்லாம் தேடுங்க, அங்கே தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. இந்த கபோர்ட் வெப்பன் கீ இருக்கா? இதை எடுத்துகிட்டு நம்ம 2வது மாடிக்கு போகணும். ஸோ இதை அழிச்சிட்டு இப்படி உள்ள வரணும். பார்த்தா வரணும். இதையும் திறந்துட்டு நம்ம வந்துட்டு வெப்பன் கீழே உண்டிகோல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம எடுக்கணும். உண்டிகோல் எடுத்துக்கலாம். கிராமியை வர வச்சுட்டு போவோம். பக்கத்து கிராணி வருவா, நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். தெரிஞ்சு கிராணி வரணும். இது ஆக்சுவலி கிராண்ட்பாவோட ரூமு. உண்டிகோல்லாம் வச்சுருக்கான், ஆனால் அவன்கிட்ட கையில் ஒரு ஷார்ட் கன் இருக்கும். வேஸ்ட்டு. இதோ பார்த்தீங்களா, கிராணி வந்துட்டா. வந்து கிராணி போகணும். அப்போ நம்ம அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் போய் நம்ம இதை எடுத்துக்கலாம். கல் இங்கே என்ன இருக்குது? என்னதுல இது?
பாடலாக்கி கிராணி எங்கே இருக்கா? ஆமாங்க அங்கே போகிறா கிராணி. நம்ம அப்படியே இந்த வழியாக போயிடலாம். இதுக்கு கல் பொறுக்கணும் நம்ம. இப்போ பொறுக்கடா கல்ல ஒரு கல் போகிறோம். கிராணி இந்த வழியாக வெளியே வருவான்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணு ஒரு கல் கூட இந்த சவுண்டு போட்டு கிராணி வர வைப்போம் நம்ம. கிராணி சீக்கிரமா வா கிராணி. எங்கே கிராணி போனேன்? சீக்கிரம் வா, டைம் ஆகுது. இதோ வந்துட்டா பார்த்துட்டா இந்த பீஜம் வரும். அப்போ இப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான், கிராணி போயிட்டா. இப்போ நம்ம கீழே வந்துட்டு ஒரு விண்டோ பார்த்தோம்ல அந்த ரோபோ பக்கத்தில், அதை நம்ம உடைக்கணும் கல் வச்சு. அதுக்காக ஒரு கல் போடணும். கால் பக்கத்தில் ஒன்று கல் இருக்குது, இதை எடுத்துப்போம். கிராணி எனக்கு தெரிஞ்சு பல்லு விளக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மோசமாக இருக்குது பல். கிராண்ட்பாவது பரவாயில்ல, இந்த கிராணி பல் வாய் வர திறந்துட்டே வரா. பாருங்க ட்ராப்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்கா. ஆனால் நான் மாட்ட மாட்டேன். எப்படி ஆனால் எதுக்கு தான் திறந்து விட்டு போகிறாலே தெரில. 2 நிமிஷத்துக்கு தான் கிராணி போவா. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை ட்ராப் பண்ணிட்டு இங்கே ஃபியூஸ் வச்சுருக்காங்க. ஓகே, கேட் எஸ்கேப் தேவைப்படும். நம்ம வந்துட்டு வெளியே போட்டுருவோம். ரோபால் எடுத்து பார்த்துக்கலாம். தப்பாக பண்ணிட்டு கீழே இருக்க போட்டு திறந்துட்டு நம்ம திருப்பி இண்டியோவில் எடுத்துக்கணும். கிராணி வந்துட்டு அதுக்குள்ள ஜென்ரேட்டர் கேபிள். ஓகே, நமக்கு தேவைப்படும். நமக்கு இப்போ செடி தேவை. அதுக்காக நம்ம காக்காவை பற்ற வைக்கணும். நீங்கள் போட்டுட்டு போய் உண்டிகோல் எடுத்துகிட்டு வருவோம். தெரிஞ்சு கிராணி மறந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துடுவா சீக்கிரமாக. உண்டிகோல் எடுத்துகிட்டு கல் பொறுத்து ரெடியாக நிற்கணும். ஸோ நமக்கு டெட்டி பேரும் தேவைப்படுது. நம்ம அது கிச்சனில் தான் கண்டுபிடிக்கணும். டெட்டி பேர் மட்டும் கிடச்சதுன்னா மாஸ் கைஸ். டெட்டி பேர் வச்சு நம்ம ஸ்லெண்ட்ரினாவை போட்டு தரலாம். அது தேவை. சீக்கிரம் கிராணி வரத்துக்குள்ளே நான் வெளியே போய் ஆகணும். கிராணி எங்கேனா இருக்காளா? இல்லை போலாம். கல் நான் பொறுக்கிறேன். அப்படி ஒரு பாட்டே இல்லை. அங்கே ஒரு கல். இந்த மாதிரி கிரவுண்டில் மினுக்கிறதெல்லாம் கல் நம்ம எடுத்துக்கணும். தெரிஞ்சு கிராணி ரீஸ்பான் ஆகிட்டு இருப்பா. 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பக்கத்தில் போட்டு கிராணி வர வைப்போமா? நம்மளே தேடி போவோமா? வர வைப்போம் கிராணியை. வருவா எழுஞ்சி கல் பொறுக்குவோம். கல் தான் இன்னும் இருக்குது. கல் கிராணி வந்துட்டாளா? இன்னும் வரலையே. கிராணி வேறு இன்னும் இல்லையாட்டுது. சரி, அப்போ நம்ம மேலே போவோம். ஐயா வரணுமா? சரி, வந்துட போகிறா. மேலே வந்துட்டு இது கிடச்சதுன்னா மாசாக இருக்கும். ஸ்லெண்ட்ரினா நம்ம போட்டு தரலாம். கிராணி பார்த்துட்டா சுற்றிட்டு இருக்கா. சீக்கிரம் ப்ரோக்ரானி, சீக்கிரமா போ. அந்த டெட்டியை கையில் பிடிச்சா வெறி கொண்டு துரத்துவாங்க நம்மள.
ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. போயிட்டாளா? ட்ராப்புங்க. கிளி அப்படியே போயிடு. பட்டன் போட்டேன். கிளி வராமல் தெரில. இப்போ இந்த டெட்டி வந்துட்டு எடுத்தோன்னா கிராணி கோவம் வந்துடும். ஸோ இதை எடுத்து நம்ம சீக்கிரமாக மேலே போகணும். சீக்கிரமாக போங்கடா. இப்போ நம்ம இதை வச்சு ஸ்லெண்டினை போட்டுட்டோம்னா ஸ்லெண்டினை நமக்கு ஒரு கீ கொடுப்பா. இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணுவோம். சீக்கிரமாக வெளியே விடுங்கடா. ஐயோ ஓகே. கிராணி எங்கே இருக்க நீ? இப்போது இந்த தொட்டிலுக்குள்ளே இதை போட்டு இந்த தொட்டில் கிராணிக்குள்ளே இந்த போடு சேஃப் கீ. கிராணி எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருப்பா. நான் பாத்ரூமுக்கு தான் போகணும். கீழே ஒரு சவுண்டை போட்டு மேலே போவேன். அப்போ தான் கிராணி கீழே வருவா. ஸோ நம்ம கீழே ஒரு சவுண்டை போட்டு மேலே போவோம். இதுதான் செகண்ட் ஃப்ளோர். ஃப்ளோர் இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சவுண்டு போட்டோமா கிராணி இங்கே வருவா. அந்த பக்கம் மேலே போகணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல சவுண்டு போட்டு நம்ம கிராணி அப்போ தான் பாத்ரூம் என்ன இருக்குன்னு நம்மளால பண்ணிக்கலாம். அது மட்டும் பிரிட்ஜு தான் கொடுத்தாங்க. அப்படியே இங்கே எப்படி போயிடுச்சு. வேணுக்கா நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரெயினுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ தெரியாம கீழே போட்டேன்னு சத்துக்காக இருக்கிறான்னு ஒரு வேலையே பார்ப்போம். கிராணி வர மாதிரி தெரில. என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் வர மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குதுங்க. வராங்க. வைடா அப்படியே. இதுதான் சான்ஸ். நம்ம கீழே ஓடி போயிடணும். உண்டிகோல் 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 எங்கடா இருக்கு? டே உண்டிகோல் எங்கடா போட்டீங்க? தெரிஞ்சு கிராணி இப்போ மேலே இருக்கா. அதனால நம்ம இந்த சவுண்டை பார்த்து நம்ம மேலே ஓடி போயிடலாம். இந்த சவுண்டு கிராணி இப்போ கீழே வருவா. ஐயோ இதுக்கு மேலே இருக்கு ப்ளீஸ். தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த ஆங்கிள் பண்ண போகிறேன் வருவா. பண்ணுறது பார்த்துட்டேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல வேலை லிஃப்ட் வேகமாக வந்தது நினச்சேன். ஹைட் அண்ட் சீக் வேறு விளாடணும் அந்த கலவிக்கு. ஸோ என்ன பண்ணுறோன்னா கட்ட கேட்கணும். என்ன கேட்கலாம்? பார்க்கல எப்போ வா 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 பார்க்கல. மட்டும் நம்ம எடுப்பேன். எப்படி நம்ம வீடுக்குள்ளே ஒரு கொண்டு பார்க்குவாங்க. பரவாயில்ல நானும் என்ன போட்டேன். இங்கேருந்து நம்ம வரைஞ்சிருந்து பார்ப்போம். வரலன்னா அந்த பக்கம் நம்ம எடுக்கலாம். வராமல் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை.
அது ராணி வரல. ஸோ இந்த பலகை எதுக்குன்னா மேலே ஒரு இடம் உடஞ்சிருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக. இதோ இங்கே உடஞ்சிருக்கும் இந்த இடத்துல தான்.